இந்த சிப்பு மாருதி சுசுகி சாவில இல்லைன்னா நீங்க என்னதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வண்டியை டோ பண்ணிட்டு வரா மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் இக்னிஷன் கீ ஆன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ணா இந்த சாவி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. அது மாதிரி பிளிங்க் ஆகக்கூடாது. இப்ப திருப்பி ஆஃப் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அது பிளிங்க் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பிளிங்க் ஆகக்கூடாது. அந்த மாதிரி டைம்ல வேற சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ரிமோட்டோட அன்லாக் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா பீப் சவுண்ட் வரும். லாக் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா பீப் சவுண்ட் வரல. அப்படின்னா லாக் ஆகலைன்னா இந்த சாவி தான் ப்ராப்ளம். இந்த சாவியை ரிமூவ் பண்றேன். இந்த இடத்துல அந்த குரூ கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு குரூ மாதிரி. இந்த சிப்பு அந்த இடத்துல தான் வரும். இந்த வண்டிக்கு அந்த சிப்பு மிஸ்ஸிங். அப்ப இந்த சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. இப்ப புது சிப்பு போட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இப்ப இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்கேன். ஆன் பண்ணோன்னு அந்த சாவி லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணோன்னு ஸ்டார்ட் ஆயிடும். அந்த சிப் லைட்டு ஆஃப் ஆயிடும்.